அல்லேலூயா. சுவிசேஷத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். தேவன் பிரசங்கித்த பிரகாரமாய். அல்லேலூயா. நமக்கு எது இலகு லகு, நமக்கு எது ஈஸி என்று நம்முடைய வழியில சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை கொள்ளக்கூடாது. தேவன் பிரசங்கித்த பிரகாரமாய், ஆவியானவர் பிரசங்கித்த பிரகாரமாய் நாம் அதை கை கொண்டால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவோம். இல்லை என்றால் விசுவாசம் விருதாவா இருக்கும். பிரியமானவர்களே, விசுவாசமே விருதாவாயிற்று. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம கை கொண்டால்தான் விசுவாசம் என்ன பண்ணும், பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா விசுவாசமே என்ன பண்ணுது, நமக்கு விருதாவா இருக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைய தேவன் கொடுத்த விதமாக, தேவன் பிரசங்கித்த விதமாக நாம் அதை கை கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசிக்கிறோம், நல்லது. அதை ஏற்றுக்கொண்டுகிறோம், நல்லது. அதில் நிலைத்திருக்கிறோம், நல்லது. ஆனால் நிலைத்திருந்தாலும் நம்ம அதை கை கொள்ளாவிட்டால், ஆமென், அதை நம்ம என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சுவிசேஷம் இதை சொல்லுகிறது என்று நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையாக மாறணும்.